வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த ஏ மீனா, எங்க போற? உன்னை காணோன்னு நான் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன். இல்லம்மா, கீழே இருக்கிற எல்லா இடத்தையும் பெருக்கி தொடச்சிட்டு இருந்தேன். இப்பதான்மா மேலே வந்தேன். அதை பரவ தொடச்சிக்கலாம். பின்னாடி தோட்டத்தில் நிறைய துணி கிடக்கு, அதை முதல்ல துவைச்சு போடு. சரிம்மா. இங்கே ஏனோ தானோ துவைக்க கூடாது, நல்லா சோப்பு போட்டு அடிச்சு துவைக்கணும். கதிர் அர்ஜுன் சட்டை காலர்லாம் நல்லா தேய்ச்சி துவைக்கணும். துவைக்கம்மா. போ. இவளை பார்த்தா வேலை பார்க்குற மாதிரியே இல்லை, இப்படி இப்படி சுற்றி வர மாதிரி தான் இருக்கு. வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்கிறாளான்னு தெரியல. வீடு தான் பெருசாக கட்டியிருக்காங்க. ஏன் ஒரு துணி துவைக்க மிஷின் வாங்கி வச்சாதான் என்னவா? அதில் இவன் துவைக்கிற கல் ஒரு பக்கம் இருக்குது, தண்ணி பைப்பு ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டையும் ஒன்று சேர வச்சாதானே துவைச்சி அலச ஈஸியாக இருக்கும். பைப்பை கொண்டாந்து எங்கே வச்சுருக்காக? அங்கேருந்து துவைச்சி துணி இங்கே வாரி தூக்கிட்டு வந்து இங்கே அலசி வாரி தூக்கிட்டு அங்கே போகணும். ஷோ, இந்த வீடை கட்டினவனுக்கு அறிவு இருந்ததா இல்லையா? இப்படியா எவனாவது வீடு கட்டுவான்? துவைக்க கல்ல ஒரு பக்கமும் பைப்பு ஒரு பக்கமும். எங்க முன்ன பின்ன துவைச்சிருந்தா தானே தெரியும். அவனை பாட்டுக்கு கட்டிட்டு போயிட்டாங்க, நான் தானே கஷ்டப்படுறேன். இதில் வேற அந்த அம்மா அர்ஜுனுக்கு கதிர் சட்டையெல்லாம் அழுக்கு அதிகமாக இருக்குன்னு தேய்ச்சி துவை. ஒரு தண்ணி பைப்பை எங்கே வைக்கிறதுன்னு கூடமா தெரியுதுல்ல. பாவம் அம்மா தினம் இப்படி தான் கஷ்டப்படுறா போல. எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறிடும். அம்மாவும் வீட்டு வேலைக்கு போகாம பார்த்துக்கணும். கொல்லையில தென்னை வைத்து குருத்தாடி பெற்று சென்று இந்த வளையல் வேற. நாளையிலேருந்து வளையல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது, வேலை செய்ய கஷ்டமா இருக்கு. தண்டி பாம்பு அணக்கம் காட்டாம எழுந்து ஓடிடணும். கடவுளே என்ன காப்பாத்து, கடவுளே என்ன காப்பாத்து. ஏய், என்ன பண்ணுத? சோப்பு நிறையோட சட்டையில கை வைக்குத? என்ன பாம்பு? எங்க பாம்பு? பின்ன அங்கனதான் இருந்துச்சு, இப்ப பார்க்கையில காணோம். என்னத்த காணலையோ? நீ எல்லாம் கிராமத்துல பிறந்தவளா? பாம்பை பார்த்ததுக்கு இந்த அலறியா? இந்த பாரு, மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத. இல்ல, நான் ஓடி வந்த குறுக்க நீங்க நின்னீங்க, அதான் இடிச்சு புடிச்சு. என்ன இடிச்சு புடிச்சுன்னுட்டு? ஏய், வாழை எல்லாம் இங்க சுருட்டிட்டு இருக்கணும். வெளில பண்ற சேட்டையெல்லாம் இங்க பண்ணிட்டு இருந்த என்ன பண்ணுவனே தெரியாது. இல்லண்ணா, வேணுட்டே பண்ணல. என்ன வேணுட்டே பண்ணல? இந்த அறுப்புல வந்தோமா வேலை செஞ்சோமா போனோமான்னு இருக்கணும். ஏதாவது அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டு இருந்த அரைஞ்சு பல்ல பேத்துருவேன். எங்க நெசத்துக்கே பாம்புங்க. இருந்துட்டு போட்டோம், அதுக்கு ஏன் மேல வந்து ஊழ சொன்னாங்களா? அதான் சொன்னேன்ல, தெரியாம தவறி வந்து ஊழ்ந்துப்பிட்டேன். உழுவா இங்க நான் இவ்வளோ இடம் கிடக்கும்போது நான் தான் கிடைச்சனா? போங்கிட்டு எதுக்கு இந்த வருத்து வராக? இவர் பெரிய மன்மதரு, இவர் மேல வந்து உழணும்னு எனக்கு ஆசை பாரு. அங்க இருந்த பாம்பு என்ன பழி வாங்கிடுச்சு. இந்த ஆள் வரும்போது எங்க போச்சோ? இந்த ஆள் ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்கான், இதுல நான் வேற இந்த ஆள் மேல உழுந்து வல்லுன்னு குலைச்சிட்டு போறாக. சே, எனக்கு தேவைத்தான். ஓவராதான் அலட்டிக்கிறாக. வந்த நாளே இவ்வளோ அக்கப்போரு. இன்னும் எத்தனை நாள் நான் தாக்கு பிடிப்பனே தெரியலையே. நான் வேற ஒரு வீராப்பில் யாழினியை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். வேலைக்கு வந்தாதான் காசு. அவள் படிப்புக்கு எடுத்துடக்கூடாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும். வாழ்க்கையில் படிப்பு தான் முக்கியம். ஹே மீனா, இங்க நின்று என்ன பண்ற? அர்ஜுன், என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? ஹாஸ்பிட்டல் எப்பவும் 5 மணிக்கு தானே முடியும்னு சொல்லுவ, இப்போ என்னமோ சீக்கிரமா வந்துட்ட? இல்லை, ஒரு டாக்டர் ஒருத்தவங்க நைட்டு லீவ் வேணுமா. இப்போ நான் இருந்துட்டு நைட் ஷிஃப்ட் போகணும். போய் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் நைட்டு எழும்பி போகலாம்.
சரி சரி அர்ஜுன், அப்போ நீ போய் தூங்கு. எங்க தூங்க? நீ வேற இங்க இருக்க, நான் தூங்கிட்டு. பரவாயில்ல அர்ஜுன், நீ போய் படுத்து தூங்கு. நைட்டு வேற வேலைக்கு போகணுன்னு சொல்லுத, உனக்கு ஏன் கஷ்டம்? போய் படுத்து தூங்கு. இல்ல பரவாயில்ல, நீ வா. வா மீனா. இந்தா வாரேன். ஹே, துணியை துவைக்க சொன்னேனே, துவைச்சியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துணி துவைச்சிட்டம்மா. பரவ இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா? அர்ஜுன் ரூம்லேருந்து வர. ஐயா ரூம் குப்பையா இருக்கு, பெருக்க சொன்னாருமா, அதாம்மா பெருக்கிட்டு வரேன். என்னது பெருக்கிட்டு வரியா? எங்க கையில தொடப்ப மரம் கூட ஒன்னையும் காணோம். ஏது கையால பெருக்கிட்டு வரியா? அம்மா அது இல்லம்மா. உள்ள என்ன எடுத்துட்டு வாரா? ஆமா, அர்ஜுன் இப்போ சீக்கிரமாவே வந்தானே, நைட் ஷிஃப்ட் போகணும்னு போய் தூங்க போனா. உள்ள இருக்கான்ல? ஆமாம்மா, அவர் தான்மா பெருக்க கூப்பிட்டாரு. என்ன ஏன் காதுலயே பூ சுத்திட்டு இருக்க? ஏ முல்ல, என்னாச்சு? எது கத்திட்டு இருக்கா? ஏய், இங்க என்னத்த பண்ணி தொலைஞ்ச? வா கதிரு, துணியை துவைச்சு போட சொன்னேன். இப்போ இங்க வந்தா அர்ஜுன் ரூம்ல இருந்து வெளியே வரா. என்னன்னு கேட்டா பெருக்க போனேன்னு சொல்றா. கையில தொடப்பத்தையும் காணோம், கூற்ற முறத்தையும் காணோம். கேட்டா பெருக்க போனேன்னு சொல்றா. அர்ஜுன் ரூம் உள்ள இவளுக்கு என்ன வேலை? நான் எதுவும் பண்ணல. அர்ஜுன் உள்ள இருக்கானா? ஆமா கதிரு, உள்ளதான் இருக்கான். நைட் ஷிஃப்ட் போகணும், தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனான். தூங்கிட்டு இருக்கானா முழிச்சிட்டு இருக்கானா? தெரியல கதிரு. இவங்க எதுக்கு மறைக்கிறாக? சரி விடுமுல்ல, எதுவும் பெருசு பண்ணாத. அவன் தான் நைட்டு வேலைக்கு போகணும்னு சொல்றான்ல, தூங்கட்டும், எழுப்பி தொல்லை பண்ணாத. ஏய், இங்கேருந்து கிளம்பு. இங்க பாரு கதிரு, இவ ஒன்றும் சரி கிடையாது. எப்ப பாரு அர்ஜுன் புறத்தாலே சுத்திட்டு இருக்கா. அவனும் இவகிட்ட பல்ல காட்டி பேசிட்டு இருக்கான். எப்படியே விட்டா சரி வராது. இது எதையும் பெருசு பண்ணாத. அப்பா அம்மாவுக்கு இது தெரிய வேணாம். இது அப்படியே விட்டுரு. எதுவும் வந்தாலும் போறவ பார்த்துக்கலாம்.